Hey guys, நான் ஜெய். இன்னைக்கு நம்ம எப்படி Photoshopல மொபைல் வால்பேப்பர் டிசைன் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்ல யூஸ் பண்ணிருக்க எல்லா ஃபைல்ஸும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ஹெல்ப் பண்றேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம Photoshopல ஒரு நியூ கேன்வாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் ஸ்க்ரீன் சைஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கேன்வாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் HD சைஸான 1080x1920 அப்படின்ற சைஸில் க்ரியேட் பண்ணுறேன். ரெசல்யூஷன் வந்து 150 வச்சுக்கலாம். RGB மோட் இருக்கட்டும், க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சாலிட் பேக்ரவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி கலர் பிக்கர் போய் ஆஃப் பிளாக் எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட் பிளாக் வேணாம். இது வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ப்ரஷ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோக்குள்ளே போனீங்கன்னா ஸ்ட்ரோக் ப்ரஷ் அப்படின்னு ஒரு ஃபோட்டோஷாப் ப்ரஷ் ஃபைல் இருக்கும். அதை வந்து டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோஷாப்பில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும் உங்களோட ஃபோட்டோஷாப்பில். இப்போ ப்ரஷ் டூவில் எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரஷ் பேனல் அந்த டூல் பேனலில் போனீங்கன்னா ஸ்ட்ரோக் ப்ரஷ்ன்னு இருக்கும். அந்த ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஓகே, இதை சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கேன்வாஸ் கலர் ஃபிட் ஆகிற மாதிரி. அது சென்டரில் நம்ம ஒயிட் கலர் வச்சு ஒரு நியூ கேன்வாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு கிளிக் ஒன்று கொடுங்க. நான் டபுள் கிளிக் கொடுக்குறேன். ஓகே, ஒரு 2 கிளிக். ஓகே, இது வந்து நம்ம இமேஜ் ஹோல்டராக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இதுக்குள்ளே தான் நம்ம இமேஜ் டிஸ்பிளே ஆக போகுது. ரைட், இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் உங்கள் இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த மாடல் இமேஜ் யூஸ் பண்ண போகிறேன். இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வாஸ்குள்ளார. இது வந்து நம்ம இப்போ கிளிப் மேட்ச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் நம்ம முன்னாடி ப்ரஷ் பண்ணோம்ல அந்த இமேஜுக்கு லேயருக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப் மாஸ்கிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் ஹோல்டருக்குள்ளார மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும் நம்ம இமேஜ். ஓகே, இப்போ நம்ம இதை ரீசைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து Ctrl+T கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் ஆகும். இப்போ கீபோர்டில் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது எப்படி டிஸ்பிளே ஆகணுமோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்படி வச்சுக்கிறேன். ஃபைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு லைட்டாக கலர் எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கலர்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கலர் பிக்கர் போய் பிங்க் கலர் எடுத்துக்கோங்க. நான் டார்க்கர் ஷேட் ஆஃப் பிங்க் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் டூல் எனேபிள் பண்ணி அதில் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இப்போ சைஸ் உங்களுக்கு வேணுங்கிற அளவு எடுத்து இது 2 சைடும் கேன்வாஸோட வெளியே வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு ரொம்ப மினிமலான ஒரு லைட் எஃபெக்ட் ஒன்று கிடைக்கும். இப்போ இந்த சைடு வந்து நம்ம ப்ளூ கலர் கொடுக்கலாம். டார்க் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். இதை இப்போ லெஃப்ட் சைடில் வச்சு ஒரு கிளிக். ஸோ இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் என்ன கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக மினிமலாக நம்ம ஒரு வால்பேப்பர் க்ரியேட் பண்ணி வச்சு இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் போய் எக்ஸ்போர்ட்டில் போய் சேவ் ஃபார் வெப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி PNG ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதை உங்களோட மொபைல் எக்ஸ்போர்ட் பண்ணி மொபைல் வால்பேப்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.